என்ன மேல வச்சிருந்த காணாமடப்பா எங்க பாட்டி வாயில பல்ல காணமே சைலன்சர் வண்டியில் இருக்குதானே? ஓய் சைலன்சர் வண்டியில் இருக்குது. சைலன்சரா? கேட்டால அது யாரு கேட்டா? சைலண்ட் அப்படினா? அப்படினா சைலண்ட்னா ஓல்டன். சரி ஓகே. ஓல்டன்னா நிறுத்து. ஸ்டாப்பிங்க. ஏறிட்டு வா. ஓகே. ஓல்டன்னா நிறுத்துன்னு அர்த்தம். நிறுத்துன்னு அர்த்தம். ஸ்டாப்பிங். ஸ்டாப்பிங் போறது இல்லைங்க. நான் அந்த வேலைக்கு போறது இல்ல. ஸ்டாப்பிங் பா. ஸ்டாப் போறது இல்ல. இதெல்லாம் என்ன இங்கிலீஷா? ஆமா. நிறுத்துக்கிறதுக்கு இத்தனை வார்த்தை இருக்குப்பா. அப்படியா? நானு கல்வி கத்துக்கலீங்க. அப்படியா? ஆமா. போய் பாடிட்டு போய் கல்வி கத்துக்கோ. இல்லடா கல்வி கத்துக்கல. கல்வி கல்வி. நீ கொலை முடிச்சு போ. என்னன்னா வந்தாலும் சண்டை போடுற போனங்க சண்டை போடுற போக முடியுது. வந்துட்டோம். வாழ்க தமிழ். பழைய நாடக கலை சபையிலே அமர்ந்திருக்கும் ஆன்றோர் அனைவருக்கும் பெரியோர் சிறியோர் தாய் தந்தைமார்கள் ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த அரும் பெரும் தாய்மார்களும் மாணவ மாணவியரும் சகோதர சகோதரிகளும் இன்னும் சுற்று வட்டாரத்திலிருந்து கூத்துமாக வருகை தந்திருக்கும் அத்தனை பெரியோர்களுக்கும் இன்னும் வெளிக்கிட்டு வந்தவங்களுக்கு வெளிக்கிறது என்ன பேடு போட்டு கலதான் வந்துட்டாங்களா? வெளிக்கலப்பா, வெளியூர்ல இருந்து யாருமே தமிழ் தெரியாது உங்களுக்கு? தெரியாது. நாங்களே ஆந்திரா. ஆனா வெளியூருடைய உரமர சரமர சுற்றாலும் பட்டாலும் வைத்தியம் ரெண்டும் ஒண்ணுதான். உரமர சுற்றாலும் எல்லாம் ஒண்ணுதான். எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆனவங்களுக்கு எப்படா கல்யாணம் ஆகும்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் உள்ள பெத்தவங்களுக்கும் இறக்காதவங்களுக்கும் உள்ள பெக்கிறதுக்காக தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் வயசுக்கு வந்தவங்களுக்கு வராதவங்களுக்கும் எப்படா வயசுக்கு வந்து துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஊத்து பார்க்க வந்திருக்கிறவங்களுக்கும் வராதவங்களுக்கும் வந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கும் மற்றமுண்டான அத்தனை பேர்களுக்கும் எங்களுடைய நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் இலுமேடை சேர்ந்த கலைவாணி கிராமிய தெருக்கூத்து கலை குழுவின் சார்பாக எங்கள் நாடக குழு வாத்தியார் உயர்திரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஹரிதாஸ் பொன்னுசாமி வாத்தியார் சார்பாக நானாகிய அகட விகட ராயல் பபுன் கோமாளி உங்கள் அனைவர் வருகைக்கும் நன்றி. நன்றி. வருக. வணக்கம். வணக்கம். கொங்கலப்பள்ளி மாறம்மா
நம்ம மாதிரி என்னாச்சு இல்லப்பா நேரத்துல நம்ம இன்னைக்கு விடிய வரைக்கும் கதை நடத்தி நம்ம பேரை கெடுத்துட்டு போலாம். பேரை கெடுத்துட்டு போலாமா? பேரை கெடுத்துட்டு போனா இன்னும் நாளைக்கு ஓட மாட்டாங்க. நல்ல பேர் எடுத்துட்டு போலாம், நல்ல பெருமுகம் எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற உற்சாகத்துல வந்துருக்கோம். ஆமா, அதனால இப்ப வெந்திருக்கிறேன். அந்த உடனே சரி எல்லாம் கை தட்டுறதுக்கு எல்லாம் தட்டினா குஷியா இருக்கும். எல்லாரும் தட்டினாங்கல்ல. எங்க லொடகளோட 14 தான் தட்டு 14 இந்த பக்கம் ஓட்டே விடுவோம். அப்படியா? சரி நான் எடுத்து சொல்றேன்னா. அப்படியா? சொல்லு சொல்ல இல்ல சொல்லு. அன்பார்ந்த பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, நமது கோமாளி இப்பதான் முதல் வந்திருக்கிறாருங்க. ஆமாங்க, நான் தின்ன கொழுத்து போய் முதல் வந்துருக்கிறேன். இவன் விழுவில்னு வந்திருக்கிறான். டேய் டேய் எலும்பு கூடு. நான் முதல்ல வந்திருக்கிறேன். முதல் இல்ல, இப்பதான் கோமாளி பஸ் வந்திருக்கிறாரு. ஆமாங்க, பஸ் டு பஸ்ல கார்ல வந்திருக்கிறோம். கோமாளி இப்பதான் வெளிக்கு வந்திருக்கிறாருங்க. ஆமாங்க, 2 அப்ப தண்ணி கொட்ட கழுவிட்டு வந்துடுறேன். என்னது வெளிக்கு வந்துருக்கீங்க? அட முதல் முறையாக வந்திருக்கிறீங்க. நான் முதல் முறையா வந்திருக்கிறேன். இவன் பண்ணி முறையா வந்திருக்கிறேன். அப்ப நான் முதல் முறையா? அப்ப நான் பண்ணி முறையா? நீ முதல் முறைங்கிற? ஏய் அது இல்லப்பா, சொல்லுப்பா. இப்பதான் கோமாளி உள்ள இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. எங்க ஜெயிலுக்கு விடுறதா? எதுக்கு? ஏன் உன் பாட்டியோட பாட்டி கற்பழிச்சு ஜெயிலுக்கு போய் ஜாமீன்ல வந்துருக்க? ஏன்னா பாட்டியே பஞ்சரா கிடக்குது. பாட்டியோட பாட்டி என்ன எப்படி இருக்கும்? உள்ள இருந்து வெளியே வந்துருக்கிற? அது இல்ல, கொட்டாயில இருந்து வந்திருக்கிறாரு. இப்பதான் கொட்டாய் விட்டுக்கிட்டு வந்திருக்கிறேன். கொட்டாய் விட்டுக்கிட்டா? ஏய் ஒப்பனை அறை. யார் அப்பனா? யார் அறையுது? அப்பனா அறையுதா? ஒப்பனை அறை. யார் அப்பனா? வேஷம் போடுறது. வேஷம் போடுற கொட்டாய். ஆமா, அப்படி சொல்லு. நம்ம ரூம்ல இருந்து நம்ம கோமாளி இப்பதான் வெளியே வந்திருக்கிறாரு. அதனால விடியர் வரைக்கும் உங்க எல்லாத்தையும் சிரிக்க வச்சு தமாஸ் பண்ணோம்னா அவருக்காகவும் நாங்க ஒரு 15 பேர் வந்திருக்கிறோம். எங்களுக்காகவும் எல்லாரும் சேர்ந்து ஜோரா கத்திட்டு போகலாம். ஏன் இந்த ஏரி வேலை ஓட்டு மட்டும் உழுவே மாட்டேங்குது? இந்த ஏரி வேலை ரோட்டு வேலை அப்படியா? அந்த ஓட்டு மட்டும் உழுவே மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, சந்தோஷம். ஆமா, நான் வந்த உடனே கை தட்டுறதுக்கு எல்லாரும் எடுத்து கை தட்டுனீங்க. 2 தடவை கை தட்டின சந்தோஷம். மனசு ரொம்ப திருப்தி. அதனால வெங்கடேசா கோயிந்தா குலப்பா மனசு திருப்தி. அதனால இந்த கை தட்டினவங்க மட்டும் ஆளுக்கு 10 ரூபா கொடுங்க. டேய் அடங்க. ஏய் ஓய் சாட்டம் மொன்னையா இருக்குதுன்னு கை தட்டவங்கள விசையா தட்டினாங்க. ஆமா, அதே வேகத்துல காசு கொடுப்பாங்க. ஏன்னா உனக்கா கை தட்டினாங்க மக்கள். அவங்களுக்கு நீ 10 ரூபா கொடுத்துட்டு அவங்கிட்ட 10 ரூபா கடை கொடுப்பாங்களா? நான் தரணுமா? நீ ஒண்ணு பண்ணு. என்ன தெரியுமா பண்ற? ஆளுக்கு கை தட்டினாங்கல்ல அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆளுக்கு 10 ரூபா கொடுத்துரு. அடுத்த வருஷம் இல்ல இப்ப வர்ற பங்குனிக்கு கூட்டுக்கான வந்தா அப்படின்னா அப்ப இந்த கோமாளி கை தட்டினா காசு கொடுப்பாருன்னு சொல்லி எல்லாரும் ஜோரா கை தட்டுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குதா? ரொம்ப சந்தோஷம். எப்படி ஐடியா? அப்படியே கொடுத்துடலாம். ஆளுக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. ஒரு 1000 ரூபாய் சொல்ற இல்ல பேங்க்ல போட்டு. நானும் கோயிந்தா பேங்க்ல போடுவேன். சரி காசெல்லாம் கொடுக்குறானா? நீ தந்தவங்களுக்கு ஒரு வணக்கம் போடு. எல்லாத்துக்கும் கும்பிடு போடுறோம். அன்பார்களே கூட்டமாய் கூடியிருக்கும் அன்புள்ள அன்பார்களே வேண்டும் ஐயா. என்ன வினோதம் ஜனங்களை பார்த்து அலங்காரம். கூத்து பக்கம் வந்து இருக்கும் உடம்புள்ள கதையோர்களே
வரும் திருவுள்ள தாய்மாரே அதை முடித்து வரும் அம்மம்மாரே வந்தனம் அறிவியல் சபையோர்களே, நான் சபைக்கு வந்து வெகு நேரமாகிறது. அதனாலே நான் ஒருத்தனே பேசி பாடியது நல்லா இருக்காது. யாராவது என்னை சந்திக்க வந்தால் அவரிடத்துல சிறிது நேரம் பேசி பார்ப்போம். யார் வர்றாங்கன்னு முதல்ல கவனிப்போம். சபைக்கு மணிவார்த்தை வணக்கம். இந்த சபைக்கு முன்பதாக யாரோ ஒருவர் தேடி வருவது போல் தெரிகிறது. யார் வரா என்று பார்க்கலாம். சார் வணக்கம். வாங்க சார், வணக்கம் வணக்கம். அளப்பாரு அவனை பாரு. ஏங்கண்ணா என்ன பண்ற? வணக்கம் வைக்கிறேங்க. எங்க வணக்குற? அதான் நேத்து கருநாள் எல்லாம் வணக்கிட்டேன். நேத்து காலையிலே கதை இன்னைக்கு காலையிலே வணக்கிட்டுமே. அந்த வணக்கிறது இல்ல, அதாவது நம்ம ஊருக்கு யாராவது புதுசா வந்துட்டாங்கன்னா 2 கிலோ எடுத்து வணக்கணும். யாரு நீ தின்னுக்க மாட்டிய? நான் திங்கல. அதானே ஏடு. அதனால எங்க ஊருக்கு யாரா புதுசா வந்தாங்கன்னா வாங்க சார்னு 2 கை எடுக்கிறது வழக்குங்க. அட சண்டா 2 கை எடுப்பீங்களா? ஆமாங்க. அப்படின்னா பக்கத்து ஊர்ல போய் கொடுவா வாங்கிட்டு வந்து 2 கை எடுக்க வேண்டியதானே? அண்ணா நான் சோர்த்தி மாதிரி நாய் மாதிரி கமந்து விட்டு படுத்துட்டீங்க. இல்லையா, நீங்க நினைக்கிற மாதிரி கையை வெட்டி எடுக்க கூடாது. அதாவது பெரியாரை கண்டால் மரியாதை செய், வணக்க தனக்கு அழகு. உண்மை. அதனால தமிழ்நாட்டு பண்பாடு தாங்க. ஓ, பெரியவர்களுக்கு மரியாதை செய்யணும். வணக்கம் தனக்கழகு. ஆமாங்க. வந்துட்டா அவளை வரவேற்கிறது. அது நல்ல பழக்கம். நல்ல பழக்கம் தான். சரி, இருந்தாலும் காலத்துக்கு தகுந்த மாதிரி வணக்கம் பண்ணணும். காலத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி? இப்ப என்ன வருஷம்? இப்ப என்ன வருஷம்? 2024 முடிச்சு 25 பிறந்து வச்சுங்க. 2025 பிறந்துச்சு. இன்னைக்கு 16 நாள் ஆகுது. 16 நாள் ஆகுதுங்க. ஆமா, முடிய போகுது. அப்படி இருக்கும்போது நாளுக்கு நாள் நாகரிகம் மாறுது. எப்படி மாறுதுங்க? மனுஷன் பண்ற வேலையெல்லாம் மிஷின் பண்ணுது. என்ன சொல்றீங்க? ஆமாப்பா. எங்க மனசு பண்ற வேலை எப்படிங்க மிஷின் செய்ய முடியும்? வீட்டு வேலை, காட்டு வேலை, ரோட்டு வேலை எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருச்சு இப்ப. அண்ணா, இந்த வீட்டு வேலை, காட்டு வேலை, ரோட்டு வேலை சொன்னீங்க. ஆமா. இதுக்கு விளக்கம் எங்களுக்கு புரியலீங்க. இந்த வீட்டு வேலை எப்படி செய்யுது? காட்டு வேலை மிஷின் எப்படி செய்யுது? ரோட்டு வேலை எப்படி செய்யுது? விளக்கம் கேக்குறேன். விளக்கமா சொல்லுங்க. நல்லா கேட்டுக்க. வீட்டு வேலைனா சைலண்ட். ஓ அக்கா, போன் எங்க அமெரிக்கால இருந்து வந்திருக்குதா? யாரு? வீட்டு வேலை வீட்லயா? சரி பேசு. வீட்டு வேலைனா எப்படி? வீட்டு வேலை எப்படி? வீடு சுத்தம் பண்றது. வீட்டுக்கு செவுத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது. செவுத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது. குழம்புக்கு மிளகாசாந்து ஆட்டுறது. மிக்ஸி. இட்லிக்கு அரிசி மாவு ஆட்டுறது. கிரைண்டர். அடுப்பெரிய விடுறது. அது அதாவது கேஸுங்க. தண்ணி காய வைக்கிறது. வாட்டர் ஹீட்டர். அப்புறம் துணி துவைக்கிறது. அது வாஷிங் மிஷின். எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு. சரி, இது வந்து வீட்டு வேலைங்க. ஆமா. அதாவது காட்டு வேலை சொன்னீங்களா? காட்டு வேலை எப்படி மிஷின் செய்யுது? காட்டு வேலை உழவு ஓடுறது, எல்லாமே விதைக்கிறது, அறுவடை பண்றது, சரி வீட்டுக்கே சேர்த்துறது. ஓ, உழவு ஓட்டி வெள்ளாம வச்சு அறுவடை பண்ணி இது கொண்டு ஊட்டி சாதுறது, இது காட்டு வேலை. அதுக்கு மிஷின் வந்துருச்சு. அண்ணா இதெல்லாம் சரிங்க. 3ஆவது சொன்னீங்க. காது கேட்கலையா? காது கேட்கலையா? சத்தம் போடாது. அதாவது இப்போ இந்த ரோட்டு வேலை செய்யற நீங்க சொல்ற மாதிரி ஆளுங்க செய்ய முடியாதுங்க. நிறைய ஆளுங்க இருந்தாதான் அந்த வீடு அதாவது ரோட்டு வேலை செய்ய முடியுங்க. சரி, ஆமா. இப்ப அப்படி கிடையாது. இப்பெல்லாம் அதுக்கு மிஷின் வந்துருச்சு. எப்படி? என்ன சொல்றீங்க? ஆமா. எப்படி மிஷின்? ரோட்டு வேலைனா முதல்ல 20-30 பேர் ரோட்ல நிறைய நிப்பாங்க. சரி, ஆமா. இந்த பக்கம் 15 பேர் செய்வாங்க, இந்த பக்கம் 10-20 பேர் செய்வாங்க. ஆமா. இப்ப அப்படி கிடையாது. ரெண்டே வண்டி காசு வாங்கிக்கோ. 4 ஆள் இருந்தா சரி. மதிப்பிற்கு மரியாதைக்குரிய
அண்ணனாகிய ராமசாமி அவர்கள் யாரு ராமசாமி அவர்கள் எனக்காக 20 ரூபாயோட சொத்துல நன்கொடை வழங்கியிருக்கிறார். உண்மையை கூட்டம் குலையாமல் கொண்டப்போ வாழாமல் நோய் நொடி இல்லாமல் அந்த ஆண்டவருடைய அருள் பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பிரார்த்திப்போம். ஐயாருக்கு நன்றி. வணக்கம்.